Hi friends, welcome to Chitra's Food. இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்து, ஆப்ப சோடா, ஈஸ்ட், ஈனோ இந்த மாதிரி எதுவுமே போடாம சூப்பரா சாஃப்ட்டா ஒரு தேங்காய் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு மூணே பொருள் போதும். முதல்ல ஒரு பாத்திரத்துல 2 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அவல், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இத ஒரு கிரைண்டர்ல போட்டு இத அரைக்கும் போதே 1 கப் துருவன தேங்காயும் போட்டு நல்லா மையா அரைச்சு ஒரு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இத ஓவர் நைட் நல்லா புளிக்க விடுங்க. மறுநாள் காலையில இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு இதில 1 கரண்டி மாவு ஊத்தி சின்னதா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க செட் தோசை மாதிரி. இதில தேவையான அளவு நெய்யோ இல்ல எண்ணெயோ விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு மூடி போட்டு சுடுங்க. தோசையில நிறைய ஓட்டையா பார்க்கவே ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டா இருக்கும். அவ்வளவுதான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு இதோட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி எது வேணால் வச்சு நம்ம பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.